நைட்டெல்லாம் படுக்கையில ஒரே புரண்டு புரண்டு படுத்து தூக்கமே வரமாட்டேங்குதா? கண்ணை மூடுனா 1000 யோசனை ஓடி எப்படா விடியும்னு காத்துட்டு இருக்கீங்களா? ஆனா உங்க தூக்கமின்மைக்கு உண்மையான காரணம் உங்க தலையில இல்ல, உங்க வயித்துக்குள்ள தான் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த மர்மத்தை பத்தி இன்னைக்கு விரிவாக பார்க்கலாம். இப்படி தூக்கம் வரலனா நாம உடனே எதை குறை சொல்லுவோம்? அச்சச்சோ, நாளைக்கு ஆபீஸ்ல டென்ஷனு, வேலை பளு ரொம்ப ஜாஸ்தி, இல்லனா ரொம்ப நேரம் ஃபோன் நோண்டிட்டோமோ, இதானே நம்ம மைண்ட்ல ஓடும். இதெல்லாம் தான் காரணம்னு நாம நினைப்போம். ஆனா சயின்ஸ் இப்ப என்ன சொல்லுது தெரியுமா? இதெல்லாம் ஒரு காரணம்தான். ஆனா உண்மையான வில்லன் வேற எங்கேயோ இருக்கான். நீங்க நடுராத்திரியில முழிச்சிட்டு இருக்கிறது காரணம் உங்க மனசுல இல்ல, உங்க வயித்துக்குள்ள. ஆமாங்க, உங்க குடலுக்குள்ள நடக்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத யுத்தம் தான் உங்க தூக்கத்தையே காலி பண்ணுது. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். அந்த சண்டையே நடக்கிறது நம்ம குடலுக்குள்ள தான். நம்ம எல்லாரும் குடல்னா என்ன நினைப்போம்? சாப்பிட்றத ஜீரணம் பண்ற ஒரு மிஷின், அவ்வளவுதான். ஆனா உண்மை அது இல்ல. குடல்ங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு உயிருள்ள ஒரு உலகம்னே சொல்லலாம். இப்ப உங்க குடல ஒரு பெரிய அமேசான் காடு மாதிரி, இல்லனா ரொம்ப பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மெகா சிட்டி மாதிரி கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த நகரத்துல வாழ்ற கோடிக்கணக்கான மக்கள் தான் நம்ம குடல் நுண்ணுயிரிகள், அதாவது நம்ம கட் மைக்ரோபயோம். இதுல நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. இவங்களோட வேலை வெறும் சாப்பாட்டை ஜீரணிக்கிறது மட்டும் கிடையாது. இவங்க தான் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான வைட்டமின்களை தயாரிக்கிறாங்க, நம்ம இம்யூன் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. சொல்லப்போனா பல வேலைகளை செய்யற கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் இவங்க. சரி, ஒரு கேள்வி. நம்மள சந்தோஷமா வச்சிருக்கிற ஹாப்பினஸ் ஹார்மோன் எல்லாம் எங்க உருவாகும்னு நினைக்கிறீங்க? மூளையில தானே? எல்லாரும் அதானே நினைப்போம். ஆனா இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. ஷாக் ஆகாதீங்க. நம்ம உடம்புல இருக்கிற மொத்த செரட்டோனின், அதாவது இந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ல சுமார் 90%, ஆமாங்க 90% நம்ம மூளையில உருவாகல. எங்க தெரியுமா? உங்க குடல்குள்ள இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் தான் அது உற்பத்தி பண்ணுது. சரி, இந்த சந்தோஷ ஹார்மோனுக்கும் தூக்கத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். இந்த செரோட்டோனின் தான் மெலட்டோனின்ங்கிற தூக்க ஹார்மோன் உருவாகிறதுக்கு தேவையான ஒரு ரா மெட்டீரியல் மாதிரி. உங்க குடல் செரோட்டோனினை சரியா தயாரிச்சு கொடுத்தாதான் உங்க மூளை அதை வச்சு மெலட்டோனினை உருவாக்கி உங்களை நிம்மதியா தூங்க வைக்கும். அப்போ குடல்ல நடக்கிற ஒரு விஷயம் எப்படி மூளைய டைரக்டா பாதிக்குது? அதுக்கு காரணம் இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நேரடி தகவல் தொடர்பு பாதை, ஒரு சூப்பர் ஹைவேயே இருக்கு. அதுக்கு பேர் தான் கட் பிரெயின் ஆக்சிஸ். வேகஸ் நரம்புன்னு ஒரு சூப்பர் ஹைவே இருக்கு. அது குடலையும் மூளையும் நேரா கனெக்ட் பண்ணுது. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஹைவேல போற 80% டிராஃபிக் குடல்ல இருந்து மூளைக்கு மேல் நோக்கி தான் போகுது. அதாவது மூளை குடலுக்கு சொல்றதை விட குடல் தான் மூளைக்கு அதிகமா சிக்னல் அனுப்புது. இப்ப பாருங்க இந்த சங்கிலி தொடர்வினை எப்படி நடக்குதுன்னு. நீங்க நிறைய சர்க்கரை, ஜங்க் ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவெல்லாம் சாப்பிடும்போது அது குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களுக்கு ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி. அவங்க அதை சாப்பிட்டுட்டு குடல்ல ஒரு வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குறாங்க. குடல்ல பிரச்சனை வந்த உடனே அந்த வேகஸ் நரம்பு வழியா மூளைக்கு ஒரு எமர்ஜென்சி சிக்னல் போகுது. டே, இங்க ஏதோ சரியில்லைன்னு. மூளை உடனே உஷாராகி கார்டிசால்ங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுது. ஆபத்தான நேரத்துல யாருப்பா தூங்குவா? அதனால இந்த கார்டிசால் நம்ம தூக்க ஹார்மோனான மெலட்டானின் உற்பத்தியை பிளாக் பண்ணிடுது. அவ்வளோதான், நமக்கு தூக்கம் வராது. ஆனா பிரச்சனை இதோட முடியல. இது ஒரு ஒன்வே கிடையாது. இது ஒரு முடிவே இல்லாத நச்சு வளையம். கெட்ட குடல் உங்க தூக்கத்தை கெடுக்குது. அதே சமயம் நீங்க சரியா தூங்காதது உங்க குடலை இன்னும் மோசமா பாதிக்குது. முதல்ல உங்க குடல் சரியில்லாததால ஹார்மோன் உற்பத்தி பாதிக்கப்பட்டு உங்க தூக்கம் கெட்டு போகுது. இது முதல் பாதி. அடுத்ததா, நீங்க சரியா தூங்காததால உங்க உடம்புல ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகுது. இந்த ஹார்மோன் என்ன பண்ணும் தெரியுமா? நேரா போய் உங்க குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சிடும். இது எவ்வளோ சீரியஸான விஷயம்னு ஒரு ரிசர்ச் சொல்லுது கேளுங்க. ஒருத்தர் தொடர்ந்து 2 நாள் வெறும் 4லேருந்து 5 மணி நேரம் தான் தூங்குனாருன்னா அவரோட குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாவோட எண்ணிக்கையில பாதி காலியாயிடுமா. யோசிச்சு பாருங்க, நாம தூக்கத்தை மிஸ் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம உடம்போட பாதுகாவலர்களை நாமே கொன்னுட்டு இருக்கோம். ஐயையோ, அப்போ இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வரவே முடியாதான்னு பயப்படாதீங்க. கண்டிப்பா முடியும். பிரச்சனை மூளையில இல்ல. அதனால மூளைய தூங்க வைக்க மாத்திரை போடுறது ஒரு தற்காலிக தீர்வு தான். நாம ரூட் காஸை சரி பண்ணணும், அதாவது நம்ம குடலை சரி பண்ணணும். நம்ம குடல்ல அமைதியை கொண்டு வர ஒரு சிம்பிளான 3 படி உத்தி இருக்கு. 1, நம்ம நண்பர்களுக்கு சாப்பாடு போடணும். 2, புதுசா நண்பர்களை உள்ளே அனுப்பணும். 3, எதிரிகளோட சப்ளைய கட் பண்ணணும். இதுல ரொம்ப முக்கியமான ஆயுதம் என்ன தெரியுமா? ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து நமக்கான உணவு இல்ல, அது நம்ம குடல்ல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கான ஸ்பெஷல் உணவு. அதை சாப்பிட்டுட்டு அவங்க ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதுதான் குடல்ல இருக்கிற வீக்கத்தை சரி பண்ற ஒரு அருமருந்து.
அதனால உங்க சாப்பாட்டுல நிறைய பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு. அதோட தயிர், மோர், நம்ம ஊரு நீராகாரம் மாதிரி புளிக்க வச்ச உணவுகளை சாப்பிட்டா கோடிக்கணக்கில் புதுசா நல்ல பாக்டீரியாக்கள் நம்ம குடலுக்குள்ள போகும். அவங்க உள்ள போய் கெட்ட பாக்டீரியாக்களை எதிர்த்து சண்டை போடுவாங்க. சாப்பாடு மட்டும் இல்ல, நம்ம பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் மாத்தணும். குறிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி மொபைல், டிவி பார்க்கறத குறைச்சுக்கோங்க. அதிலிருந்து வர்ற அந்த ப்ளூ லைட் நம்ம தூக்க ஹார்மோனான மெலட்டோனின் உற்பத்தியை நேரடியா தடுக்கும். ஸோ நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒன்று தான். நல்ல தூக்கங்கிறது வெறும் மூளையோட வேலை கிடையாது. அது உங்க குடலும் மூளையும் சேர்ந்து செய்யற ஒரு டீம் ஒர்க். உங்க குடலை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா அது உங்க மூளைக்கு நிம்மதியான தூக்கத்தை கிஃப்டா கொடுக்கும். ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இங்க நாம பேசுனது எல்லாமே பொதுவான தகவல்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு ரொம்ப தீவிரமான தூக்க பிரச்சனையோ இல்ல வேற ஏதாவது உடல்நல கோளாறோ இருந்தா தயவு செஞ்சு ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. அதுதான் சரியான வழி. கடைசியா ஒரு ஆழமான கேள்வியோட இந்த பதிவை முடிக்கலாம். நம்ம தூக்கம், நம்ம சந்தோஷம், ஏன் நம்ம கோவம், காதல்னு நம்மளோட ஒவ்வொரு உணர்வையும் நம்ம வயித்துக்குள்ள வாழ்ற இந்த கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் தான் தீர்மானிக்குதுன்னா, அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் நிஜமாவே நம்மளோடது தானா, இல்ல நம்மளை இயக்குற அந்த நுண்ணுயிர்களோட ரகசிய கட்டளைகளா? யோசிச்சு பாருங்க.